ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீலங்காவில் உளுந்து வடை நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் செய்து காட்ட போகிறேன். 1/4 கிலோ உளுந்து, தோல் இல்லாத உளுந்து 1/4 கிலோ எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் ஊற போட்டு வச்சுருந்தேன். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ கிரைண்டரில் போட்டு அரைக்கிறேன். மிக்சிலையும் அரைக்கலாம், பட் மிக்சியில் அரைக்கும் போது சம்டைம் கொஞ்சம் தண்ணி ஆகிடும். கிரைண்டரில் அரைக்கும் போது நல்லா திக்காக வரும், அதுக்காக தான். ஸோ அதை அரைச்சி எல்லாமே ஒரு பேசனில் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பாதி எடுத்து வச்சு அப்படிலாம் இல்லை, 1/4 கிலோ உளுந்து அரைச்ச எல்லாமே இந்த பேசனில் மாற்றி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி போடுவேன், சின்னதாக இருந்தால் ஒன்று முழுசாக போட்டுருவேன். இப்போ இது சின்ன சைஸுன்றனால ஒரு வெங்காயத்தை ஃபுல்லாகவே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டேன். 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்க்கலாம் பச்சை மிளகா. உளுந்து அரைக்கிற பருவம் பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் எடுத்து இப்படி போட்டிங்கனாலே அது அப்படியே ஜம்ப் ஆகும். இல்லை நீங்கள் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் கூட போட்டு பார்க்கலாம், அப்படியே உருண்டையாக மேலேயே மிதக்கும். முக்கியமாக நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும், பார்க்குறதுக்கு நல்லா திக்காகவும் இருக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வேணுனாலும் சேர்க்கலாம், ஆனால் மேக்ஸிமம் எல்லோரும் கார்ன்ஃப்ளவர் சேர்க்க மாட்டாங்க. அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவே சேர்த்துருங்க, இல்லைனா கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலாம், நோ இஷ்யூஸ். நான் அந்த மாதிரி தான் செய்வேன், நான் என்னோடய ஸ்டைலில் தான் சொல்கிறேன். இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னெலாம் கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. வெங்காயம் நான் நிறைய போட மாட்டேன், ஏன்னா வெங்காயம் போடும்போது தண்ணியாக அதில் கொஞ்சம் உளுந்து மாவு பார்த்திங்கன்னா தண்ணி ஆயிரும், அதனால் நான் வெங்காயம் நிறைய போட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்குவேன். உளுந்து வடை நம்ம எடுக்கும்போது நான் இலையெல்லாம் வச்சு எதுவுமே தட்ட மாட்டேன், அப்படியே கையில் இப்படி எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு சின்னதாக குழி மாதிரி பண்ணிவிட்டு இப்படியே எண்ணெயில் போட்டுருவேன், அவ்வளோதான். எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆரியும் இருக்கக்கூடாது, மிதமான சூட்லேயே போடணும். வடை வேகும் போது இந்த மாதிரி பபுள்ஸாக வருது இல்லையா, இது அடங்கிருச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். எல்லா வடையுமே நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி பக்கத்தில் தண்ணி வச்சு ஒவ்வொரு வாட்டியும் கை கழுவிக்கேன். ஆனால் கை கழுவும் போதும் கொஞ்சம் கவனமாக இருப்பேன், ஏன்னா அந்த தண்ணி உளுந்து மாவில் பட்டு மாவு தண்ணி ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் செய்வேன். எல்லா டைமும் கை கழுவ மாட்டேன், ஒரு 2 டைமுக்கு ஒரு தடவை. ஏன்னா அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா ஈஸியாக வழுக்கிட்டு அப்படியே உள்ளே வந்துடும், அதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு இப்படி எடுத்துகிட்டு ஓட்டை வச்சுட்டு அப்படியே உள்ளே போட்டுருவேன். சில பேர் வாழை இலை அந்த மாதிரி ஏதாவது வச்சு தட்டிட்டு போடுவாங்க, பட் நான் அந்த மாதிரி ஒரு தடவை கூட ட்ரையே பண்ணதில்லை. நான் ஸ்டார்ட்லேருந்து இந்த மெத்தட் தான் செய்கிறேன். இது நான் ஒரு மார்க்கெட்டில் நாங்கள் எப்போவுமே ரெகுலராக வடை வாங்குவோம், அங்கே நான் செய்யும்போது பார்த்தது தான். அதிலிருந்தே நான் சின்ன வயசுலேருந்தே இந்த ஸ்டைல் தான். இதில் சம்டைம் கொஞ்சம் மிளகு போட்டுக்குவேன், பெருங்காயம் வேணால் கொஞ்சம் போடலாம், பட் நான் அதெல்லாம் இந்த டைம் போடலை, ஏன்னா விரதத்துக்காக சமைக்கிறது அதெல்லாம் போடலாமான்னு எனக்கு தெரியல. இந்தியாவில் செய்யும்போது கண்டிப்பாக கொத்தமல்லி போடுவேன், இங்கே எனக்கு அதெல்லாம் கிடைக்காதனால நான் அதெல்லாம் போடலை. அதாவது மல்லி இலை சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கொத்தமல்லி இலை, அதெல்லாம் இங்கே போடலை. இங்கே எங்கள் வீட்டில் என்ன பொருள் நார்மலாக இருக்குதோ அதை வச்சு தான் நான் அந்த டிஷ்ஷை செய்வேனே தவிர எல்லாமே பார்த்து வாங்க மாட்டேன். மேக்ஸிமம் ஒரு டைம் வாங்கும் போதே ஒரு 4-5 இதுக்குரியது வாங்கி வச்சுக்குவேன். ஸோ மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் ட்ரை பண்ணுறது. இதில் பேக்கிங் சோடா வேணுன்னா கூட போடலாம், பட் அது போடும்போது என்ன ஆகும்னா நல்லா பொங்கி வரும், பட் அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை, அதால் நான் அதிகமாக போடுறதில்ல. நல்ல மொறுன்னு இருக்கும், மேலே உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.